இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணியற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகர்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தொடர்ந்தவர்கள் இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் இன்னென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் எல்லோரும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாவாகிய ஈதுல் அத்ஹா என்று சொல்லுகிற பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்று எல்லா உலக நாடுகளிலெல்லாம் புனிதமான மக்கமா நகரிலே சென்று ஹஜ் என்று சொல்கிற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் நாங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஹஜ் என்று சொல்கிற வணக்கமும் ஹஜ்ஜோடு இணைந்து இருக்கக்கூடிய எல்லா வணக்கங்களும் ஒரு மனிதரையும் அவருடைய குடும்பத்தையும் ஞாபகப்படுத்தக்கூடிய அடிப்படையிலேதான் அமைந்திருக்கிறது. ஹஜ் என்று சொல்லுகிற வணக்கத்தை அல்லாஹ் உணர்வுகளோடு பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி சொல்லி காட்டுகிறான், வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி. நீங்கள் அல்லாஹ்வுடைய விடயத்திலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எதை முயற்சி செய்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஹுவஜ்தபாக்கும், உங்களுக்கு அவன் தேர்வு செய்து தந்திருக்கிறான். வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்திலே கடினம் என்று எதுவுமே இல்லை. இந்த மார்க்கம் என்பது இலகுவான ஒரு மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களோட வாப்பா இப்ராஹிமுடைய மார்க்கம் இருக்குது, அதுபோலதான் அந்த மார்க்கம் எப்படி இலகுவாக இருக்குதோ அதுபோலதான் உமக்கும் இந்த மார்க்கத்தை இலகுவாக்கி தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய வாப்பா இப்ராஹிம் என்று நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். ஏனென்றால் ஒரு தந்தை மகனுடைய உறவு என்பது மிக முக்கியமான ஒரு உறவு. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் என்று சொல்லுகிற வணக்கத்தை பற்றி சொல்லுகிற போதவே உங்களோட வாப்பா எந்த இடத்துல தூங்கினாரோ அந்த இடத்துல நீங்க தூங்கணும். உங்களோட வாப்பா எந்த இடத்தில் நின்று கல்லெறிந்தாரோ அந்த இடத்தில் நீங்க நின்று நீங்கள் கல்லடிக்க வேண்டும். உங்களோட வாப்பா என்னென்ன இடத்திலே எதை எதை செய்தாரோ அந்த வேலையை நீங்க செய்யுங்க என்று சொல்லி இந்த வணக்கத்தை அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கிறான். உண்மையில் ஹஜ் என்று சொல்லுகிற வணக்கத்தை நாங்கள் யோசித்து பார்க்கிற போது எங்களுடைய உணர்வோடு அது சம்பந்தப்படுகிறது. உண்மையிலேயே நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு வீட்டிலே ஒரு 5-6 பிள்ளைகள் ஒன்றாக பிறந்து ஒன்றாக வளர்ந்து ஒன்றாகவே சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு காலம் வருகிற போது திருமணம் முடித்து தனி குடித்தனம் போய் விடுவார்கள். ஒரு 10-15 வருடங்களுக்கு பின்னால் வேற ஊருக்கு கல்யாணம் முடிச்சு நாங்க போயிருந்தாலும் மீண்டும் எங்கட ஊருக்கு வருவோம். எங்கட ஊருக்கு வந்து இதுதான் எங்கட மககதர, இது எங்கட வாப்பாட ஊரு, நான் இந்த இடத்துலதான் நான் உண்டேன், இந்த இடத்துலதான் நான் என்ன செஞ்சேன், தூங்கினேன், இந்த இடத்துலதான் என்னுடைய உறவுகளோடு நான் ஓடி விளையாடினேன் என்று பழைய நினைவுகளை எல்லாம் ஞாபகப்படுத்துவோம். அல்லாஹ் ஹஜ் என்று சொல்லுகிற வணக்கத்தையும் உங்களோட வாப்பாட மார்க்கம் இப்ராஹிம், இப்ராஹிம் எந்த இடத்துல தூங்கினாரோ அந்த அரபாவுல நீங்க இருக்கணும், அந்த முஸ்தலிபாவுல நீங்க இருக்கணும். இப்ராஹிம் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு போகிற போது ஷைத்தான் குறுக்கிட்டானே, அந்த இடத்தில் அவர் கல்லெறிந்தாரே, அந்த இடத்துல நீங்களும் கல்லெறிங்கள் என்று உணர்வுகளோடு அல்லாஹ் பேசுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுமாறு பல இடங்களிலே சொல்கிறான். ஒரு இடம் 2 இடம் இல்ல, அதிகமான இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது. அப்படி என்ன முன்மாதிரிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே இருக்கிறது? முதலாவது முன்மாதிரி அல்லாஹ் சொல்லுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஈமானிய உணர்வு, ஈமானில் உறுதித்தன்மை இருந்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா பக்கராவினுடைய ஆரம்ப, அதாவது ஒரு 280வது வசனம், அந்த அடிப்படையில் அல்லாஹ் சில செய்திகளை சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் என்றால், அலம் தர இலல்லதீன ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னனோடு, நும்ரூத் மன்னனோடு வாதாடிய அந்த விவாதத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நும்ரூத் மன்னனிடத்திலே பேசி என்னுடைய ரப்பை பற்றி, அல்லாஹ்வை பற்றி விளங்கப்படுத்துகிறார். அவன் கேட்கிறான், என்னுடைய ரப்பு யார் என்று கேட்கிறான். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப்பு எனக்கு உயிர் தரக்கூடியவன், என்னுடைய ரப்பு என்னை மரணிக்க செய்பவன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இன்னும் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறான். எப்படி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான் பாருங்கள். வைது கால இப்ராஹிமோ ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா. இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் அந்த வசனத்துக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படியும் கேள்வி கேட்டார். முதலாவது அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்கிறான்? என்ற ரப்பு என்ன உயிர்ப்பித்து எழுப்புவான், என்ற ரப்பு என்னை மரணிக்க செய்வான், எனக்கு உயிர் தருவான் என்று சொல்கிறான் முதலாவது வசனத்துல. இரண்டாவது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்களா, ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, மௌத்தா போன ஆக்களை எப்படி எழுப்புவா எனக்கு தெரியாது, சொல்லி காட்டு. பாருங்க, ஈமான்ல முதலாவது ரப்ப நம்பிட்டார், அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு குழப்பமா இருக்கு. அந்த நேரத்துல அல்லாஹ் கேட்கிறான், கால அவலம் தூமின், இப்ராஹிம் நீங்க ஈமான் கொள்ளலையா? அதாவது மன்னற்ற பைத்து அல்லாஹ்தான் உண்மையானவன் நீங்க சொல்றீங்க, இப்ப நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு மௌத்தா போனது எப்படி எழுப்புறன்னு சொல்லி கேட்கிறீங்களே, ஈமான் கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், கால பலா, அப்படி இல்ல, உண்மையிலேயே நான் நம்பித்தான் இருக்கிறேன், நான் உண்மையில் உன்னை உறுதியாக நம்பி இருக்கிறேன். என்றாலும் வலாக்கின் லியத்தும் அன்ன கல்வி, என்னுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும், எனக்கு நம்பிக்கை உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நான் இன்னும் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இப்படி கேட்கிறேன் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முன்மாதிரிகளில் நபிகளாருக்கு அல்லாஹ் சொல்லுகிற முதலாவது முன்மாதிரி, ஈமானில் எல்லா நிலைகளிலேயும் உறுதியோடு இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முன்மாதிரியை பற்றி நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இவ்வாறு சொல்கிறான், இன்ன இப்ராஹிம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் இரக்க குணம் உடையவராக இருக்கிறார், சகிப்புத்தன்மை உடையவராக இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு தான் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். இன்ன இப்ராஹிம, இப்ராஹிம் என்பவர் லஹலீமுன், அவர் இரக்க குணமுடையவராக சகிப்புத்தன்மை உடையவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி என்ன இரக்க குணம் இருக்கிறது எங்களிடத்திலே? நாங்கள் அதிகமாக உரைகளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பல்வேறு தியாகங்களை பற்றி படித்திருப்போம். ஆனால் இவ்வாறான சில பண்புகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எங்களிடத்திலே இந்த பண்புகள் வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் இரக்க குணம் உடையவராக இருந்திருக்கிறார் என்ற செய்தி அல்லாஹ் எப்பொழுது சொல்கிறான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு 2 மலக்குகள் வருகிறார்கள், மனித தோட்டத்திலே வருகிறார்கள். அந்த மனித தோட்டத்திலே வந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க வந்த நோக்கம் என்ன என்பதை பற்றி வினாவுகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த மலக்குகள் சொல்லுகிறார்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய லூத்துடைய கூட்டம் இந்த உலகத்தில கேடுகட்ட கூட்டம் என்றால் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டம் தான். இன்று ஒரு சமூகம் அதை நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டு ஓரிச்சைக்கின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை இஸ்லாம் கேடுகட்ட சம்பவமாக சொல்லுகிறது. இதை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே அந்த சமூகம் செய்து கொண்டிருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த அந்த மலக்குகள் சொல்கிறார்கள், உங்களோட ஊருக்கு பக்கத்துல லூத்துடைய சமூகம் உலகத்திலேயே கேவலமான ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்கள அழிக்க போறோம், அதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சொன்ன நேரத்தில் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். فَلَمَّا ذَهَبَ عَنْ إِبْرَاهِيمَ الرَّوْعُ وَجَاءَتْهُ الْبُشْرَى يُجَادِلُنَا فِي قَوْمِ لُوطٍ. லூத்துடைய சமூகம் சம்பந்தமாக அவர்களோடு வாக்குவாதப்படுகிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன வாக்குவாதப்பட்டார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஏன் அப்பா அவர்கள் அழிக்கப்படுகிறார்? அவர்களும் மனிதர்கள் தானே, கொஞ்சம் பாவம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள் தானே, கொஞ்சம் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டாமா? உண்மையில் உலகத்திலிருந்து அவர்கள் தகத்தெறியப்பட வேண்டிய பாவத்தை செய்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு பாவம்.
ஆனாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய உம்மத் அல்லவா, அவர்களும் மனிதர்கள் தானே, கொஞ்சம் இரக்கம் காட்டி அவர்கள் திருந்துவதற்கான வழிவகை இருக்கிறது என்று அழிக்க வந்த மலக்குகளோடு வாதாடுகிற செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டுத்தான் அவர் இரக்கமுடைய மனிதனாக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அதுபோல அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இன்னும் ஒரு முன்மாதிரி, அவர் எவ்வளவு அதாவது சகிப்புத்தன்மையோடு நல்ல மனிதராக பல முன்மாதிரிகள் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால், குடும்ப வாழ்க்கையில் இன்று எங்களுடைய தந்தை மகன் உறவு, பிள்ளைக்கும் குடும்பமாக வாழ்கிற போது ஒரு வயதுக்கு பிறகு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு என்பது வேறுபட்டதாகவே போய்விடும். சண்டையும் சச்சரவுமாக இருக்கும், சொத்து பிரச்சனைகள் வரும், 1000 பிரச்சனைகள் வரும். பாப்பா எனக்கு ஒழுங்கா சொத்து தர இல்லைன்னு சண்டை பிடிப்பாங்க, பாப்பாவோட பேச மாட்டாங்க, பாப்பாவை சரியா கவனிக்க மாட்டாங்க, நான் சொல்வதை பாப்பா கேட்கிற இல்ல. தோளுக்கு மேலால வளர்ந்து விட்டால் பாப்பா ஏசக்கூடியவராகவே இருப்பார். மகன் பாப்பாவை ஏசுறதும் பாப்பா மகனை ஏசுறதும் தான் இன்றைய காலத்துல ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருந்து கொண்டிருக்குது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தையும் குடும்பத்தையும் எப்படி சரிசமனாக கொண்டு சென்றிருக்கிறார். மார்க்கம் என்று வருகிற போது பாப்பாவை பார்க்க மாட்டார், ஆனாலும் பாப்பாவோடு அவர் நடந்து கொண்ட முறை எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் என்றால், சூரா மரியமிலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், நபியே உமக்கு உங்களோட வேதத்துல இப்ராஹிமுடைய சில விஷயங்களை முன்மாதிரியாக சொல்கிறோம், கொஞ்சம் பாடம் எடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிமை பத்தி சொல்கிறோம், கொஞ்சம் கேட்டுக் கொள்ளுங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார், நபியாக இருந்தார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இது காலலி அபீஹி, அவர் பாப்பாவிடத்திலே சொன்ன செய்தி. பாப்பா எப்படிப்பட்டவராக இருந்தால், சிலை வணங்கி கொண்டு அராஜகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர், சிலைகளுக்கு பூஜிக்கக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதரிடத்தில் போயிட்டு யா அபதி, அந்த வார்த்தையை பாருங்கள். அரபுல அபதி என்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, உள்ளத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை, இதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்ல. நாங்க எங்கட பிள்ளைகளை செல்லமே அப்படி ஒரு அன்புல சொல்லுவோமே, ஒரு பச்சை பேர் ஒன்று இருக்கும், இரக்கமா கூப்பிடறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை தான் அரபுல அபத்தி என்ற வார்த்தை. அபு என்று சும்மா நாங்க சொல்ல வாப்பான்னு சும்மா சொல்லிட்டு போவோம், ஆனால் அபத்தி என்று அரபுல பயன்படுத்தினா உள்ளத்தால வரக்கூடிய ஒரு வார்த்தை, இரக்கத்தின் உச்சகட்டம் தான் இந்த அபத் என்ற வார்த்தை. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை இதைத்தான் சொல்ல கேட்டுக்கான். பாப்பா அராஜகம் செய்து கொண்டு, பாப்பா அநியாயம் செய்து கொண்டு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டு வாழ்கிறார். ஆனாலும் அவர் இந்த பாப்பா என்னை பெற்றெடுத்து இருக்கிறார், அவர் இல்லை என்றால் நான் இல்லை என்ற உணர்வோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்ப உறவை எப்படி சேர்ந்து நடத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்கள், யா அபத்தி, எங்கட பாப்பாவே நீங்க ஏன் இதை வணங்குறீங்க, இதெல்லாம் பொய்யானது என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார், யா அபத்தி லா தாபுது ஷைத்தான், ஷைத்தான வணங்காதீங்கன்னு சொல்லி போட்டு, பாப்பா நீங்க பிழை செய்யல சொல்லிவிட்டு சொல்றார், இன்ன ஷைத்தான கானலிர் ரஹ்மானி அசியா, என்ன ஷைத்தான் தான் கேடு கட்டவனா இருக்கிறான், அவன் தான் ரப்புக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான். நீங்க அப்படி இல்ல வாப்பா, நீங்க நல்ல வாப்பா, உங்களை ஷைத்தான் விட மாட்டி இருக்கிறான், ஷைத்தானிய குணம் உங்களை தீண்டி இருக்கிறது, அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஷைத்தான் தான் உங்களுக்கு அல்லாஹ்க்கு மாற்றம் செய்ய சொல்றான், நீங்க நல்ல புள்ளண்டு பாப்பாவோடு அவர் நடந்து கொண்ட விஷயத்தை குர்ஆன் எவ்வளவு அழகாக பேசுகிறது. இப்ப மார்க்கத்தை அழகாக சொல்கிறார், குடும்ப உறவையும் எப்படி சேர்ந்து நடக்கிறார் பாருங்க. இப்ப அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பாப்பாட்ட இப்படி சொன்ன நேரத்திலே பாப்பா சொல்கிறார், கால அராகிபுன் அன்த ஆலிஹத்தி யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீ எங்கட சிலைகளை பற்றி கேவலமாக பேசுகிறாயா, வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாயா, கேவலமாக பேசுகிறாய் என்று கேட்டு போட்டு, நீ இதை விடவில்லை என்றால் லஇல்லம் தன்தஹி, இதை நீ விட்டு விடவில்லை என்றால், நீ சொல்லுகிற வார்த்தைய பாப்பாவேன்னு நீ அன்பாதான் கூப்பிட்டு இப்படி சொன்னாலும் நீ செய்யற வேலை புல, நீ என்ன செய்வன் தெரியுமா, அர்ஜு மன்னக்க, உனக்கு கல்லறிஞ்சு கொள்ளுவேன், வஹ்ஜிரினி மலியா, உன்னை ஊரை விட்டு திறத்துவ ஓடுன்னு பாப்பா கேவலமா பேசுறார். பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மெதுவாக பேசுகிறார், பாப்பா எப்படி பேசுகிறார். இப்படித்தான் எங்க சமூகத்துல ஒரு தொழில் செய்யறதுக்கு மகன் காசு கேட்பார், நீ என்ன செஞ்சு கிழிச்சாய், நான் உனக்கு அவ்வளவு தந்தேன் இன்னும் கிடைக்கிறது, பாப்பா அப்படித்தான் பேசுவார். பாப்பா என்ற அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து, அவருடைய அந்தஸ்திலிருந்து அவர் அப்படித்தான் பேசுவார். நீ என்ன செஞ்சு கிழிச்சான்னு தான் கேட்பார், கேவலமா தான் அவர் பேசுவார், அவர் மகன் உரிமையில அப்படித்தான் பேசுவார். ஆனால் மகன் அதற்காக பாப்பா பாடா போடான்னு பேசுறா என்பதற்காக மகன் பேசிவிட முடியாது.
பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த முன்மாதிரி எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரி. பாப்பா அநியாயம் தான் செஞ்சாலும் பாப்பா அடிக்கப்போறன்னு சொன்னா கூட பாப்பாவோட மெதுவாக நடந்திருக்கிறார். இது பாப்பாவுக்கு மாத்திரமல்ல, உம்மாவோடையும் பெண் பிள்ளைகள் உம்மாவோட மோதிக்கொள்றது, ஆம்பளை புள்ள பாப்பாவோட, பொம்பளை புள்ள என்ன உம்மாவோட. இந்த விஷயம் ரெண்டு சாராருக்கு நான் முன்மாதிரியாக இருக்குது. பெண் பிள்ளைகள் உம்மாவோடு வாய் எதிர்த்து பேசக்கூடாது. ஏன்? அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்குது. அவங்களோட இடத்துல இருந்து அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா உன்னை கொல்லுவேன்னு சொன்ன நேரத்தில் கூட அவர் சொன்னாராம், கால சலாமுன் அலை, பாப்பா உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று முன்மாதிரியை சொல்கிறான். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரியில் இறுதி இன்னும் ஒரு முன்மாதிரி எங்களோட சமூகத்துல இன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எங்களுடைய குழந்தைகள் தொழ மாட்டிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகள் டைமுக்கு பள்ளிக்கு போக மாட்டேங்குது. எங்கட பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், யாரும் தொழுகையில கவனம் செலுத்துற இல்ல, குர்ஆன் ஓதுற இல்ல, மார்க்க விடயங்களில் பொதுபோக்காக இருக்கிறோம். இப்படி எங்கட பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள். ஆனால் என்றாவது எங்களுடைய பரம்பரைக்காக துவா செய்திருக்கிறோமா? என்ற பிள்ளைக்காக நாங்கள் துவா செய்திருக்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முன்மாதிரியாக அல்லாஹ் குர்ஆனில் எதை சொல்கிறான் தெரியுமா? பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக சொல்கிறார், இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீண்ட காலம் பிள்ளைகள் இல்லை. அல்லாஹ்விடத்திலே எப்போதும் துஆ கேட்டுக் கொண்டிருப்பார். ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், எனக்கு நல்லதொரு வாரிசை தருவாயாக என்று துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார். நீண்ட காலமாக துஆ கேட்டதின் அடிப்படையில் தான் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்துத்தான் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அல்லாஹ் கிஃப்டாக கொடுத்தான். கிஃப்டாக கொடுத்ததோடு அவர் கேட்ட துஆவை பாருங்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி. இதுதான் முக்கியம். இன்றைக்கு எங்கட புள்ள தொழ மாட்டேங்குது, எங்கட புள்ள குர்ஆன் ஓத மாட்டேங்குது, எங்கட புள்ள இபாதத்துல பொடுபோக்கா இருக்குது என்று கவலைப்படுகிறோம். ஆனால் பிள்ளைக்காக துஆ செய்கிற விடயத்தில் கோழைகளாக இருக்கிறோம், மறந்து விடுகிறோம். எந்த தேவையை கேட்கிறோம்? பிள்ளைகளோட தேவையை கேட்க மாட்டேங்குது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை விடுகிறார், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, ரப்பே நான் தொழுகையை நிலைநாட்டணும், வ மின் துர்ரிய்யதி, என்ற பிள்ளைகள், என்ற பிச்சிலங்கள், என்னுடைய பிள்ளையின் பிள்ளைகள் பரம்பரை அப்படியே இஸ்லாத்தோடு இருக்கணும், அவங்களும் தொழணும் என்று துஆ கேட்கணும். இந்த முன்மாதிரி எங்கிட்ட இல்லாட்டி எப்படி முன்மாதிரிகள் வரும்? அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இறுதியான ஒரு விடயம்தான் அவர்கள் குர்பான் கொடுக்க, தன்னுடைய மகனை குர்பான் கொடுப்பதற்கு முனைந்தார்கள். மிக மிக உச்சகட்டமாக தன்னுடைய மகனுக்கு, அதாவது அல்லாஹ்வுக்காக மகனையே அறுப்பதற்கு போனார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ஒரே ஒரு செய்தியைத்தான் சொல்கிறான். அவர் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு எல்லா மனிதர்களாலும் ஞாபகப்படுத்தப்படுகிறார்? ஒவ்வொரு தொழுகையிலும் ஞாபகப்படுத்துகிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம். எப்படி முஹம்மதுக்கு, அதாவது இப்ராஹிமுக்கு நீ அருள் செய்தையோ அதுபோல முஹம்மதுக்கும் அருள் செய்ய என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் துஆ கேட்கிறோமாக இருந்தால், அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகப்படுத்தப்படுவதற்கு அவர் செய்த மிக முக்கியமான வேலையை அல்லாஹ் சொல்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் என்ன கட்டளையை சொன்னாலும் அஸ்லிம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால், அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், என்னுடைய ரப்புக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். இந்த உணர்வு எங்கள் எல்லோருக்கும் வர வேண்டும். அப்பதான் நாங்களும் சிறந்த மனிதர்களாக வருவோம். பெருநாளுடைய சிந்தனையாக இதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ரப்பு சொல்லிவிட்டால் அடுத்த கணம் நான் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். ஏண்டா பாருங்க, ஒரு மனிதன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு பிறகு நல்ல இபாதத்தோடு வணக்க வழிபாடுகளும் நல்ல நிலையில் இருப்பான். கல்யாணம் முடிச்சு பொஞ்சாரி புள்ளகுட்டி அப்படின்னு வார நேரம், பொஞ்சாரி கொஞ்சம் சொல்லுவாதான், மார்க்கத்துக்கு முரணான செய்திகள் சொல்ல போற நேரம் கொஞ்சம் சாஞ்சி போக வேண்டிய நிலை ஏற்படும். புள்ளதான எழுப்ப தேவையில்லை, இன்னைக்கு சுபுக்கு எழுப்ப தேவையில்லை, விடுங்க. உமா வந்து பொஞ்சாரி சொல்லுவா, என்னப்பா நீங்க போயிட்டு தொழுவிட்டு வாங்க, புள்ள கொஞ்சம் படுத்து எழும்பட்டும். இப்படி எங்களோட சமூகத்துல பிள்ளைகளுடைய விஷயத்தில் சில நேரங்கள்ல மனைவிமார்களும் தளர்வு கொடுப்பார்கள். ஆனால் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளையுடைய விஷயத்தை தான் அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான். பிள்ளைய அரு, மனைவி என்ன செஞ்சுக்கணும்? உனக்கு பைத்தியமா? என்ன இப்படி எத்தனையோ வருஷத்துக்கு பின்னால
கெஞ்சி கதறி அழுது புலம்பி கிடைச்ச ஒரு குழந்தைய அறுக்கிறண்டா? அல்லாஹ் குடும்பமா மார்க்கமா? நீ எனக்கு கட்டுப்படுறியா? உன் புள்ள இஸ்மாயில் உனக்கு முக்கியமா? எனக்கு கட்டுப்படுகிறையா? உன்னுடைய மனைவி ஹாஜரா உனக்கு முக்கியமா? யார் உனக்கு முக்கியம் என்ற ஒரு கேள்வி மாதிரிதான் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அவருக்கு அப்படி சொல்லுகிற போதெல்லாம் அஸ்லம்து, கட்டுப்பட்டு விட்டேன், என மனைவி முக்கியம் அல்ல, பிள்ளை முக்கியம் அல்ல, நீதான் முக்கியம் என்ற ரீதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பெருநாளுடைய தினத்தில் குடும்ப உறவுகளை நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும். குடும்ப உறவுகளோடு, பாப்பாவோடு, உம்மாவோடு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே எல்லா வகையான முன்மாதிரிகளையும் அல்லாஹ் எடுத்துக்கொள்ளுமாறு சொல்கிறான். ஒரே ஒரு விடயத்தை தவிர பாவமான விடயங்களில் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவருக்காக, தன்னுடைய தந்தைக்காக அவர் பிரார்த்தனை புரிந்தார். அதே மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நபிகளாருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். எனவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பாவங்களுடைய விடயத்தில் யாருக்கும் துணை போகி விடாமல் நல்லறங்களில் துணை நின்று ஈரோடுகளும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிர் தவ்வானா.